விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழில் தலையீடு, குறுக்கீடு என பல அர்த்தங்களில் இருக்கும் பதம் ஆங்கிலத்தில் மெடலிங் என குறிப்பிடப்படுவதுண்டு. அமெரிக்க அரசு தலைவர் தேர்தலில் அல்லது ஏனைய மேற்குலக நாடுகளின் ஜனநாயக தேர்தல் களங்களில் ரஷ்யா, சீனா, வடகொரியா செய்யும் தேர்தல் தலையீடுகள் குறித்த செய்திகளை சொல்லும் ஆங்கில ஊடகங்கள் இந்த மெடலிங் என்ற பதத்தை பாவித்து அதனை மையப்படுத்திய சொட்டுவிரல் நீட்டுதல்களையும் செய்வதுண்டு. உங்கள் பொறுப்பில் இல்லாத விடயங்களை மாற்றிக்கொள்ள அல்லது செல்வாக்குகள் மூலம் சேதப்படுத்திக் கொள்ள எடுக்கப்படும் நகர்வுகளை இந்த தலையீடு அல்லது குறுக்கீடு வகைக்குள் உள்ளடக்கிவிடலாம். ஆனால் ஒரு நாட்டின் ஜனநாயக தேர்தல் களம் என பார்க்கும் போது அல்லது ஒரு மக்கள் கூட்டத்தின் முடிவு எடுக்கும் களம் என நோக்கிக் கொள்ளும் போது இவ்வாறான தலையீடுகள் தீய நோக்கங்களுடன் வேண்டுமென்றே எடுக்கப்படும் நகர்வுகளாகவே அடையாளப்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் கனடாவை மையப்படுத்தி அமெரிக்க அரசு தலைவர் எடுத்த நகர்வுகள் இப்போது கனடாவில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள பொது தேர்தல் முடிவுகளில் கனேடியர்களின் இறையாண்மை உணர்வில் ஒரு சாதகமான நகர்வை ஏற்படுத்தி அதனை சில கட்சிகள் லாபமாக பெறும் வகையிலான சில பெறுபேறுகளை வெளிப்படுத்திக் கொள்கிறது. அந்த வகையில் எதிர்வரும் ஏப்ரல் முடிவில் இடம்பெறவுள்ள கனேடிய பொது தேர்தல் களத்தில் தலைகீழ் மாற்றங்களுக்கு கட்டியங்கள் கூறப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பிரதமர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொண்ட போது எதிர்வரும் பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியிடம் ஜஸ்டின் ட்ரூடோவின் லிபரல் கட்சி மோசமாக அடிவாங்கும் ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போது காட்சி மாறிவிட்டது. லிபரல் கட்சியின் புதிய தலைவரும் பிரதமருமாக இருக்கக்கூடிய மார்க் கார்னியின் தலைமைத்துவத்தின் கீழ் மீண்டும் லிபரல் கட்சியே பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்புகள் வெளிவந்துவிட்டன. ஆனால் லிபரல்களை பொறுத்தவரை அவர்கள் கடுமையான சொதப்பல்களை செய்து கொண்டாலும் லிபரல்களுக்கு மீண்டும் ஒரு பெருவாய்ப்பை வழங்கும் வகையில் ஆக்சிஜனை வழங்கிய முகம் உள்ளூரில் இருக்கவில்லை, மாறாக கனடாவின் அயல் நாடான அமெரிக்காவில் இருந்தது. அந்த முகம் வேறு யாருமல்ல, சாட்சாத் அமெரிக்க அரசு தலைவரான டொனால்ட் ட்ரம்ப் தான் அந்த முகம். இப்போதைய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் கனேடிய அமைச்சரவையில் நீதி அமைச்சராக இடம் பிடித்துள்ள கேரி ஆனந்த சங்கரி என்ற ஈழத் தமிழரும் எதிர்வரும் ஏப்ரல் 28 இடம்பெறவுள்ள கனேடிய பொது தேர்தலில் வெற்றி பெற்று அதே நீதியமைச்சு பொறுப்பில் தொடரும் வாய்ப்பு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கிய கனடா மீதான வணிகப் போர் கனேடியர்களின் உணர்வை தூண்டிவிட்டதால் அந்த உணர்வு தூண்டலை சரியான நேரத்தில் பயன்படுத்த பிரதமர் மார்க் கார்னி முயல்வதால் நேற்று இந்த தேர்தலை அறிவித்து இந்த வருடத்தின் இறுதியில் பொது தேர்தலுக்கு செல்லவிருந்த வாக்காளர்களை 1.5 மாத காலத்தில் ஏப்ரல் இறுதியில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லக்கூடிய மாற்றத்தை உருவாக்கிவிட்டார். கடந்த ஜனவரியில் கனடாவில் உள்ள சகல கருத்து கணிப்பு நிபுணர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் லிபரல் கட்சிதான் இந்த தேர்தலில் கடுமையான அடியை வாங்கி கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வெற்றியை தாரை வார்த்து சுருண்டு கொள்ளும் என குறிப்பிட்ட நிலையில் இப்போது அந்த நிலைமை மாறி லிபரல் கட்சிதான் இந்த தேர்தலில் 42% வாக்குகளை பெற்று பெரும்பான்மை அரசாங்கம் ஒன்றை உருவாக்கும் என எதிர்ப்பு கூறியுள்ளனர். அதாவது அமெரிக்கா தொடுத்த வணிக போரானது கனடாவில் ஏறக்குறைய முற்றாக அழிவடையக்கூடிய நிலையில் இருந்த லிபரல் கட்சிக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பை வழங்கி அதற்குரிய அரசியல் மறுமலர்ச்சி பாதைக்குரிய ஒரு தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கிவிட்டது. இவ்வாறான தலைகீழ் மாற்றம் இதுவரை கனேடிய வரலாற்றில் முன்னுதாரணமாக இல்லாத நிலையில் இவ்வாறான ஒரு நிலைமையை உருவாக்கும் வகையில் மிகப்பெரிய பங்களிப்பை அயல் நாட்டிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கிறார். மறுதலையாக கடந்த 2 ஆண்டுகளாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொய்லிவ்ரே மீண்டும் தனது கட்சி ஆட்சியை பிடிக்க கவனமாக நகர்த்திய இலக்குகள் எல்லாம் இப்போது தகர்ந்துவிட்டன. அகமொத்தம் கனேடிய வரலாற்றில் கடந்த சில வாரங்களில் இவ்வாறான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அதன் திடீர் தேசியவாத திரள்நிலை உருவாக்கியுள்ளது. கனேடிய அரசியலில் ஏற்படுத்தப்பட்ட இந்த தீவிரமான மாற்றத்துக்கு அதன் குடிமக்கள் டொனால்ட் ட்ரம்ப் தமது தேசத்தின் மீது நடத்திய வணிக போரையும் அமெரிக்காவின் இன்னொரு மாநிலமாக கனடாவை இணைக்கப் போவதாக ட்ரம்ப் வெளியிட்ட எள்ளல்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ட்ரம்பின் இந்த நகர்வுகளை உற்று நோக்கிக் கொண்ட கனேடியர்கள் தமது தேசத்தின் இறையாண்மை குறித்த கரிசனைகளுடன் இப்போது இந்த மாற்றத்தை உருவாக்க தலைப்படுகிறார்கள்.
அதாவது கனடாவின் சுதந்திரத்துக்கான அவசியம் குறித்த கெனடியர்களின் புரிதல்தான் நேற்று பிரதமர் மார்கானி நாடாளுமன்றத்தை கலைக்க கோரிய துணிவை வழங்கியுள்ளது. கெனேடிய தமிழர்கள் என்ற அடையாளத்தை உருவாக்கிய ஈழத் தமிழர்களின் வகிவாகம் காரணமாக கெனேடிய அரசியல் விடயத்தையும் இந்த பதிவு தொட வேண்டிய நிலை வந்துள்ள நிலையில் இப்போது மீண்டும் ஒரு முறை தேர்தல்களில் மேற்கொள்ளப்படும் குறுக்கீடுகளையும் தலையீடுகளையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இலங்கை தீவில் இன்று தனது 76வது அகவையை பூர்த்தி செய்யும் ஸ்ரீலங்காவின் முக்கிய அரசியல்வாதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்கவை மையப்படுத்திய புதிய காட்சிப்படுத்தல்களுடன் இவ்வாறான நகர்வுகளை நோக்கிக் கொள்வது உசிதமானது. இலங்கையின் அரசியல் களத்தில் தந்திரம் கொண்ட நரித்தனங்களுக்கு, அதாவது வைலி ஃபாக்ஸ் தனங்களுக்கு உரிய ரணில் என்ற முகம் மேற்குலகுக்கு சார்பான ஒரு முகமாக கருதப்படுவது ஏற்கனவே தெரிந்த விடயம். அதேபோல இந்த முகம் அண்மையில் அல் ஜசீரா தொலைக்காட்சி விவாதத்தில் சொதப்பிக் கொண்டதான விமர்சனங்களுடன் சுட்டுவிரல் நீட்டுதல்களுக்கும் ஆளாக்கப்பட்டது. இந்த சர்ச்சைகளில் அரசியல் ஆதாயத்தை தேட விரும்பிய ஸ்ரீலங்காவின் ஆட்சி தரப்பான ஏகேடிஆர் தரப்பும் இலங்கை தீவின் துன்பியல் அத்தியாயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பட்டலந்த என்ற துன்புறுத்தல் முகாமின் பழைய கோப்புகளையும் தூசு தட்டி எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று பிறந்த நாள் காணும் ரணிலையும் அவரது துணைவியையும் நேற்றிரவு தனது இல்லத்துக்கு அழைத்த கொழும்பில் உள்ள சீன ராஜதந்திரி ரணிலுக்குரிய பிறந்தநாள் பெருவிருந்தையும் பரிசு பொருட்களையும் வழங்கி அனுப்பியுள்ளார். ரணிலின் ஐதேகா யானை சகாக்களே ரணிலுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதற்கு முன்னரே சீன பாட்டியின் பாட்டி வந்தமை மாத்தி ஜோசி பாணியிலான ராஜதந்திரத்தை பளிச்சிட வைத்துள்ளது. இவ்வாறான ராஜதந்திர பளிச்சிடல்களின் பின்னணியில் தமிழர்கள் தமது உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் இடம்பெறக்கூடிய குறுக்கீடுகளையும் தலையீடுகளையும் சற்று நோக்கிக் கொள்ளலாம். இப்போது கிழக்கை மையப்படுத்திய தேர்தல் களத்தில் கனவான் ஒப்பந்தம் எனவும் 21 வருடங்களின் பின்னரான அரசியல் இணைவு எனவும் சில சிலாகிப்புகள் முன்வைக்கப்பட்டு கருணாவும் பிள்ளையானும் இணைந்துள்ளதான காட்சிப்படுத்தல்கள் வந்துள்ளன. இந்த காட்சிப்படுத்தல்களின் ஒருங்கமாக நேற்று முன்தினம் இருவருக்கும் இடையில் கனவான் ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுமை சரவணா கொடுமை பாணியில் கைச்சாத்திடப்பட்ட சீனுக்கும் இடமிருந்தது. தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்ட தளத்தை பிளந்து அதன் பின்னணியில் நூற்றுக்கணக்கான இளையோர்களையும் ஊடகர்களையும் அரசியல்வாதிகளையும் காவு கொண்டவர்கள் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு இலக்கான இந்த இருவரும் இப்போது கனவான்கள் என்ற அடையாளத்தில் கனவான் ஒப்பந்தம் போடுவது ஒரு காலக்கொடுமையாகவே இருக்கக்கூடும். ஆக மொத்தம் இப்போது கிழக்கு தமிழர் கூட்டமைப்புக்குள் கருணா, பிள்ளையான், வியாழேந்திரன் ஆகியோர் இணைந்து கிழக்கு மாகாண தமிழர்களின் இருப்பை உறுதிப்படுத்துவது என்ற கொட்டலியையும் கிழக்கு தமிழர்களின் வளர்ச்சி சக சுவீட்சம் என்ற போலியான வளையங்களையும் வீசுவது தெளிவாகவே தெரிகிறது. கிழக்கில் இவ்வாறான வளையம் வீசுதல்கள் இடம்பெற வடக்கிலும் சில வளையம் வீசுதல்கள் வருகின்றன. அந்த வகையில் காங்கேசந்துறை தையட்டியில் குப்புற தள்ளிய குதிரை குழியை பறித்த கதை போல ஏற்கனவே அந்த இடத்தில் சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்ட திஸ்ஸ விகாரை என்ற அடையாளம் சர்ச்சைகளையும் தமிழரின் இருப்புக்கு அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்திக் கொள்ள இப்போது ஸ்ரீலங்கா படைத்துறை தமது நிர்மாணத்தில் அந்த இடத்தில் உருவாக்கிய இன்னொரு சட்டவிரோத கட்டிடத்தையும் பிக்குகள் தங்குவதற்கான மடாலயமாக உருவாக்கி நேற்று திறந்து வைத்துள்ளது. இந்த புதிய சட்டவிரோத கட்டிடத்துக்கு எதிராக தையிட்டி காணி உரிமையாளர்களும் அரசியல் முகங்களும் பொதுமக்களும் எதிர்ப்புகளை வெளியிட்ட போதிலும் காவல்துறையை அந்த இடத்தில் குவித்து வைத்து இந்த திறப்பு விழா நடந்துவிட்டது. திஸ்ஸ விகாரை எனப்படும் இந்த சட்டவிரோத விகாரை தொடர்பாக கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பிரச்சனை நிவர்த்தி செய்யப்படும் என ஏகேடிஆரின் புத்த சாசன அமைச்சர் ஒரு போக்குக்காட்டலை வெளிப்படுத்தி கொண்டாலும் யதார்த்தத்தில் குப்புற தள்ளிய குதிரை குழியை பறித்த கதைதான் நேற்று தையட்டியில் நடந்தது. அந்த பகுதியில் மிக இரகசியமான முறையில் சில சட்டவிரோத கட்டிடங்கள் அமைக்கப்படுவது தற்போது பரகசியப்பட்டுள்ள நிலையில் பிக்குகள் தங்குவதற்கான மடாலயம் ஒன்றும் திறக்கப்பட்டுவிட்டது. பொதுவாகவே தமிழர் தாயகத்தில் இடம்பெறும் பௌத்தத்தை மையப்படுத்திய நவ ஆக்கிரமிப்பு விதிகளின்படி முதலில் விகாரை, அதன் பின்னர் பிக்குகளின் மடாலயங்கள், அதற்கு பின்னர் சிங்கள குடியேற்றங்கள் என்ற படிநிலைகள் இருக்கின்றன. இதனை தமிழர்கள் ஏற்கனவே பல இடங்களில் கண்டுகொண்டார்கள். அந்த வகையில் நேற்று தையிட்டியில் திறக்கப்பட்ட பிக்குகளின் மடாலயம் எதிர்வரும் காலத்தில் இந்த இடத்தில் சிங்கள குடும்பங்கள் சில குடியேற்றப்படக்கூடும் என்ற ஐயங்களையும் கிளேசங்களையும் கட்டியங்களாக எழுப்பியுள்ளன. ஆனால் தையிட்டியில் புதிய சட்டவிரோத கட்டிடங்கள் எவையும் அமைக்கப்படவில்லை என யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் மறுப்பு தெரிவித்த நிலையில் இப்படியொரு புதிய மடாலயம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது எப்படி என்பது இன்னொரு வினா.
இதற்கிடையே ஏற்கனவே தையிட்டி விகாரை என்ற ஒரு பெரிய சட்டவிரோத கட்டிட விடயத்தில் ஏகேடிஆரின் தமிழ் சிஸ்டம் சேஞ்ச்காரர்கள் வாயெடுத்து நிற்க இப்போது தமிழ் மக்களின் காணிகள் அவர்களிடம் மீண்டும் ஒப்படைக்கப்படும் என அவர்களின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவிப்பது தேர்தல் கால மினுமினுப்பாகவும் அமையக்கூடும். தையிட்டியில் புதிய சட்டவிரோத கட்டிடம் நேற்று திறக்கப்பட்ட பின்னர் இந்த விடயத்தை தெரிவித்தவர் கடந்த கால அரசாங்கங்களைப் போல தேர்தல் சூழ்ச்சிகளை தமது ஏகேடிஆர் அரசாங்கம் மேற்கொள்ளாது என்ற ஒரு உறுதிமொழியையும் தமிழர்களுக்கு எறிந்தார். ஆனால் இளங்கன்று பயம் அறியாது என்பது போல ஏகேடிஆரின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரனும் கொழும்பு அதிகார மையத்தின் அரசியலை சரிவர புரியாதவராக இருக்கக்கூடும். ஏனெனில் இலங்கையில் கடந்த வருடம் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் வடக்கில் ஏகேடிஆர் தரப்பு வெற்றிகளை பெற்றுக்கொண்ட போதிலும் கிழக்கில் அவ்வாறான ஒரு வெற்றியை பெற முடியாத மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டம் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் இப்போது கிழக்கு தமிழர்களின் இருப்பு, அவர்களின் வளர்ச்சி, சுவீட்சம் என்ற நுட்பங்களுடன் ஜனநாயக தேர்தல் ஒன்றில் ஒரு ஹைபிரிட் மெட்லிங் அல்லது இன்டர்ஃபியரன்ஸ் எனப்படும் தேர்தல் கள குறுக்கீடுகளும் தலையீடுகளும் வரத்தலைப்படுகின்றன. தமிழர்களின் அரசியல் பரப்பில் இவ்வாறான தலையீடுகள் உள்ளூரில் இருந்து கிளம்பிக் கொண்டாலும் அல்லது கொழும்பு அதிகார மையத்திலிருந்து வந்து கொண்டாலும் இல்லையென்றால் வாக்கு நிர்ணயிக்கு அப்பால் இருந்து வந்து கொண்டாலும் அவையாவும் தமிழர்கள் எடுக்கக்கூடிய ஜனநாயக முடிவில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய இலக்குகளை கொண்டவை என்பது நிதர்சனமானவை. இவ்வாறான இலக்குகளை திட்டமிடும் தரப்புகளின் நோக்கங்களில் ஒன்றாக தமிழ் மக்களுக்கு தேர்தல் முறைமையில் உள்ள நம்பிக்கையை சிதைத்து அவநம்பிக்கையை அவர்களின் அரசியல் முற்றத்தில் நீடிக்க வைப்பதாகும். இவ்வாறான இலக்குகள் தமிழர்களின் தேசிய தலைவரின் பெயரை சொல்லியே அவரது பிரபாகரனிய கொள்கைக்கு எதிரான நகர்வுகளை நாசூக்காக பதியமிட முனையும் லொட நகர்வுகளின் பின்னாலும் இதேபோல டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் தலையீடுகளாகவும் இருக்கக்கூடும். இப்போதெல்லாம் சமூக ஊடக பரப்புரைகள் அதிகரித்துக் கொள்வதால் இந்த டிஜிட்டல் அதாவது எண்ணியல் அபாயங்கள் முன்னெப்போதையும் விட அதிகமாகிக் கொள்கின்றன. தமிழர்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் அவர்களின் சுதந்திர உணர்வை நுட்பமாக முடக்கும் இவ்வாறான நகர்வுகளின் விடயத்தில் தமிழ் மக்கள் செய்யக்கூடிய எதிர்வினையில் ஒரு முக்கிய விடயம் உள்ளது. அவ்வாறான முக்கிய விடயங்களை உருப்பெருக்கி நோக்கினால் இவ்வாறான நுட்பமான தலையீடுகளை சரியாக இனங்கண்டு கொள்வதும் திடீர் கதாநாயக பிம்பங்கள் மற்றும் அவர்களின் சமூக ஊடக ஊதுகுழல்களின் தவறான தகவல்களில் அவதானம் கொள்வதுமே மிக முக்கியமாக உள்ளது. இது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்துக்காக மட்டுமில்ல, தமிழர்களின் எதிர்கால அரசியல் இருப்புக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியதும் காலத்தின் அவசியமாகும். ஏனென்றால் தேர்தல் குறுக்கீடுகளை முறியடித்து அது தொடர்பான விழிப்புணர்வில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒன்றே வலுவான ஜனநாயகத்தை உருவாக்கி கொள்ளும் சமூகமாக இருக்க முடியும் என்பதை தமிழர் தாயக மக்களும் அதன் புலம்பெயர் மக்களும் மறந்துவிட முடியாத ஒரு விடயம். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் 20 ஒரு போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருமென்ற ஊகங்கள் உள்ள நிலையில் சவுதி அரேபியாவின் ரியாட் நகரில் இன்று காலை 8 மணி முதல் உக்ரேனிய மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுக்கள் இடம்பெற்றன. நேற்று உக்ரைனுக்கும் அமெரிக்காவின் பிரதிநிதிகளுக்கும் இடையே பேச்சுக்கள் நடைபெற்ற பின்னணியில் இன்று அமெரிக்க ரஷ்ய தரப்புகளின் பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது. ஆனால் இவ்வாறாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும் இரண்டு தரப்பும் தத்தமது தரப்புகளில் தாக்குதல்களை தீவிரப்படுத்த நகர்வுகளும் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் உக்ரைன் மீது நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை மீண்டும் ரஷ்யா கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் அழுத்தத்தின் கீழுள்ள உக்ரைன் முழுமையான போர் நிறுத்தம் ஒன்றுக்கு தயாராக உள்ள நிலையில் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் இந்த போர் நிறுத்தத்தை இழுத்தடுக்கும் வகையில் நகர்வுகளை செய்யும் நிலையில் இன்று அமெரிக்க ரஷ்ய தரப்புகளுக்கு இடையில் ரியாத்தில் பேச்சுக்கள் இடம்பெற்றன. அடுத்து டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அதன் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் சூளுரை செய்த நிலையில் அமெரிக்காவின் 2ஆம் பெண்மணியும் உப அரசு தலைவர் JD வான்ஸின் துணைவியுமான இந்திய பூர்வீகத்தை கொண்ட உஷா வான்ஸும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸும் இந்த வாரம் கிரீன்லாந்துக்கு பயணம் செய்வது வேண்டுமென்றே தமது நாட்டின் மீது திட்டமிடப்படும் ஆக்ரோஷமான நகர்வுகளின் ஒரு அங்கம் என கிரீன்லாந்து அரசாங்கம் கடுமையான விமர்சனத்தை வெளியிட்டுள்ளது. பிரபலமான நாய்களின் ஓட்டப்பந்தயத்தை கண்டுகளிக்கவும் கிரீன்லாந்தின் கலாச்சாரம் மற்றும் ஒற்றுமையை கொண்டாடவும் உஷா வான்ஸ் பயணப்படுவதாக வெள்ளை மாளிகையின் அறிக்கை வெளிவந்த நிலையில் கிரீன்லாந்து பிரதமர் மியூட் எக்கடே இந்த பயணத்தை மிகவும் ஆக்ரோஷமானது என குறிப்பிட்டதுடன் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் இந்த வார கிரீன்லாந்து பயணத்துக்கும் கடுமையான ஆட்சேபனையையும் தெரிவித்துள்ளார். இதுதான் IBC தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.